ஹே கைஸ், வெல்கம் டு கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ். நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேன்வாஸோட எப்படி வந்துட்டு ஒரு பெயிண்ட் மாதிரி ஆப்ஷனை கொண்டு வரதுன்னும் அதுக்கப்புறம் எப்படி ஷேப்ஸ் எல்லாம் அதில் ஃபிட் பண்ணுறதுன்னும் பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காம்போ பாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. காம்போ பாக்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன் ஆஃப் லிஸ்ட் பாக்ஸ் அண்ட் என்ட்ரி ஃபீல்டு. இந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றியும் ஃபர்தர் இதில் பார்க்கலாம். இந்த காம்போ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வகையில் ரொம்பவே என்ன சொல்கிறது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சரை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அப்ளிகேஷனில் எங்கேயாவது ட்ராப் டவுன் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த காம்போ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் ஃபீச்சரை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸில் சர்ச் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் ஃபீச்சர்ட் பேக்டு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த காம்போ பாக்ஸை பற்றி தான் இந்த காம்போ பாக்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதில் எப்படி வேல்யூ ஃபீட் பண்ணுறதுங்கிறது தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு காம்போ பாக்ஸ் வந்துட்டு நார்மலாக நம்மளுக்கு எல்லோரும் தெரிஞ்ச மாதிரி மந்த்ஸ் அதை வச்சு ஒரு காம்போ பாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அந்த காம்போ பாக்ஸை வந்துட்டு சப்மிட் பண்ணனா பார்த்தீங்கன்னா இந்த மந்த்தை வந்துட்டு ஒரு பாப்அப் விண்டோவில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இட் மை பி த ப்ரோக்ராம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த நியூ ஃபைல் பேர் பார்த்தீங்கன்னா combobox.py வந்துட்டு ஒரு ஃபைல் நேம் வந்துட்டு நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். டீக்கின்டர் அப்புறம் வந்துட்டு மெசேஜுக்கான ஆப்ஷனுக்கு ரெண்டையுமே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டீக்கின்டர் ஸ்டார் from start show info. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையானதெல்லாம் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீக்கின்டர் விண்டோ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். டீக்கின்டர் விண்டோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரூட் வழக்கம் போல் ரூட் ஈக்குவல் டு டிகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூட்டோட ஜாமெண்ட்ரி ரூட்டோட ஜாமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஸ்மாலாகவே வச்சுக்கலாம். 300 x 200. டைட்டில் பார்த்தீங்கன்னா QMBO பாக்ஸ் காம்போ பாக்ஸ். ஓகே, டைட்டில் வச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரூட்டில் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு மந்த்தை தானே செலக்ட் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ ஒரு லேபிள் வச்சுக்கலாம். லேபிள் ஈக்குவல் டு லேபிள் டெக்ஸ்ட்டு மந்த். செலக்ட் த மந்த். இதை வந்துட்டு நார்மலாக பேக் பண்ணிக்கலாம். பேக். இந்த லேபிளில் பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த வந்துட்டு மந்த்துக்கு தேவையான எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண மந்த்தை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஸோ SELECT செலக்டட் MONTH செலக்டட் மந்த் ஈக்குவல் டு string var
ஓகே. அதுக்கப்புறம் இந்த மந்த்தெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு வேணும். MONTH மந்த் ஈக்குவல் டு இதை வந்துட்டு நம்ம இந்த மந்த் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஸ்ட்ரக்சர்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டப்பிள் எடுத்துக்கலாம். டப்பிளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேண்டாம் ஸ்டோர் ஜான்வரி பிப்ரவரி மார்ச் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நெக்ஸ்ட் அக்டோபர் நவம்பர் ஓகே. 12 மந்த்ஸ் அப்படியே டைப் பண்ணியாச்சு. இப்போ மந்த்துங்கிற வேரியபிளில் இப்போ நம்ம மந்த்தை எல்லாம் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா காம்போ பாக்ஸ் வந்துட்டு ஃபிட் பண்ண போகிறோம். இந்த காம்போ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு நம்ம லேபிளுக்கு கீழே இருக்கணும். ஸோ இந்த இடத்துல காம்போ பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சி பாக்ஸுன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சி பாக்ஸுங்கிற வேரியபிளில் காம்போ பாக்ஸு சாரி நம்ம லேபிளே பார்த்தீங்கன்னா எங்கே ப்ளேஸ் பண்ணணும்னு நம்ம எழுதவே இல்லை. ரூட். ஓகே. இந்த காம்போ பாக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்டில் தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ரூட் காமா இந்த காம்போ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன டெக்ஸ்ட் வேரியபிள் வைக்கணும். டெக்ஸ்ட் வேரியபிள் செலக்ட் மந்த் டெக்ஸ்ட் வேரியபிள் வச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வேரியபிள் செட் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ செட் பண்ணோம். சாரி ஏஎல் வேல்யூஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மந்த் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருந்தோம். மந்த். ஓகே. இப்போ நம்ம வேல்யூஸ் செட் பண்ணியாச்சு. இது பண்ணியாச்சு. ஸோ இதை வந்துட்டு பேக் பண்ணிடலாம். பேக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பட்டன் செட் பண்ணோம். பட்டன் வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீ பைண்டிங் யூஸ் பண்ணிடலாம். சி பாக்ஸ் டாட் பைண்ட். ஓகே. பைண்டு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பைண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பைண்டில் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா காம்போ பாக்ஸ் செலக்ட் பண்ணலாம். COMBOBOX காம்போ பாக்ஸ் CTED செலக்டட் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓகே 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 ஓகே. காம்போ பாக்ஸ் டாட் செலக்டட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு DISPLAY டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு டிஃபைன் பண்ண போகிறோம். def DSPLAY டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வந்துட்டு ஹேண்டில் பண்ணும். ஓகே. இப்போ நம்ம இந்த இதில் என்ன பண்ண போகிறோன்னா இன்ஃபர்மேஷனை ஷோ பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்துட்டு ஷோ இன்ஃபோ. இந்த ஷோ இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டைட்டில் ரிசல்ட் கமா மெசேஜ் CTED செலக்டட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அதாவது இந்த இடத்துல செலக்டட் மந்த் ஒரு வேரியபிள் வச்சு CLEC செலக்டட்
இவ்வளோ கஷ்டப்பட்டு selected month dot get. ஓகே, இப்போ நம்ம டிஸ்பிளேயில் என்ன இருக்கணுங்கிறத யூஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல வந்துட்டு மந்த்தையும் டிஸ்பிளே பண்ணியாச்சு. இந்த இடத்துல யாருக்கு வருது? ஓகே, ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, இப்போ நம்ம டிஸ்பிளே இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தான் சி பாக்ஸை வந்துட்டு பேக் பண்ணணும். சி பாக்ஸ் டாட் பிஎஸ்சிக்கு பேக் பைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் பண்ணனால தான் போன டைம் எரர் வந்துட்டு அந்த இடத்துல பைண்ட் ஆப்ஷன் காமிக்காமல் இருந்துச்சு. இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகும். ரூட் டாட் மெயின் லூப். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. Python 3.12. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி இது ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பாக்ஸ் கம்பைன் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பாக்ஸோட இது இருக்குதா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் டைப் பண்ணிக்கலாம். இது எந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸில் வந்துட்டு சர்ச் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்போ நான் இந்த ஜான்வரிஸை கிளிக் பண்ணால் யூ ஹாவ் செலக்டட் ஜான்வரி. ஓகே, இப்போ நான் வேறு ஏதாவது கிளிக் பண்ணால் யூ ஹவ் செலக்டட் பிப்ரவரி. இதுக்கு தான் வந்துட்டு அந்த பைண்டிங்கில் செலக்டட் பாக்ஸ் காம்போ பாக்ஸ் செலக்டட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், காம்போ பாக்ஸை புல் பண்ணுறோம். இப்போ ஏதாவது ஒரு மந்த்தை இப்போ நம்ம கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ செலக்டட் ஏப்ரல் அந்த மாதிரி வந்திருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா காம்போ பாக்ஸ். இந்த காம்போ பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்துட்டு நிறைய கீ பைண்டிங்ஸில் வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ சப்போஸ் வந்துட்டு நீங்கள் அந்த காம்போ பாக்ஸில் வந்துட்டு இப்போ இந்த ஷோ இன்ஃபர்மேஷன் பண்ணுறீங்க. ஷோ இன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு காம்போ பாக்ஸ் வந்துட்டு திரும்பி இது கொண்டு வரணும்னா சி பாக்ஸ் டாட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா டிஃபால்ட் இல்லை, அப்போ கரண்ட்டு கரண்ட்டை வந்துட்டு 0ன்னு கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மை அசம்ஷன் என்னென்னா இது வந்துட்டு கரெக்டாக காம்போ பாக்ஸ் செலக்ட் பண்ண உடனே செலக்ட் ஆகி நம்ம ஷோ ஆகிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா இது 0th இண்டெக்ஸுக்கு போயிடும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஏப்ரல் செலக்ட் பண்ணுறேன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஜான்வரிக்கு போயிடுச்சு. இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த இப்போ இந்த ப்ளீஸ் செலக்ட்டுங்கிறது இந்த இடத்துல நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோமா தனியாக ப்ளீஸ் செலக்ட் ஒரு இதுன்னு. இதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நான் இதை அப்படியே வந்துட்டு காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதாவது வந்துட்டு ஒரு அடிஷ்னலாக இன்னொரு வேல்யூ வந்துட்டு நான் இந்த இடத்துல செட் பண்ண போகிறேன். ப்ளீஸ் செலக்ட் இது ஸ்டார்ட் கரண்ட் 0. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும் பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே வந்துட்டு ப்ளீஸ் செலக்ட் த மந்த்து தான் வந்துட்டு டிஃபால்ட்டாக வச்சுருக்கோம். இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன்னா மறுபடியும் எனக்கு ப்ளீஸ் செலக்ட் த மந்த் அதுவே வந்துடும். இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளாரையே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இப்போ இந்த டெக்ஸ்ட் லேபிள் தூக்கினாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு இவங்க என்ன கேட்டிருக்காங்கங்கிறது வந்துட்டு புரியும். ஸோ இந்த மாதிரியும் கிளிக் பண்ணி நம்மளால் செய்ய முடியும். நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி விஜெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்துட்டு இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸில் இந்த இடத்துல டைப் பண்ணுற மாதிரி நம்ம ஆப்ஷன் பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு என்ட்ரி விஜெட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அந்த என்ட்ரி விஜெட்டை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் upcoming வீடியோஸில் பார்க்கலாம். Until then, this is Faisal signing out from Craft Code with FS.